கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் எல்லாருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். சத்தியத்தை அறிவோம் என்னும் இந்த தொடரின் மூலம் உங்கள் எல்லாரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இருதயத்தை வைரமாக்காதே எனும் தலைப்பில் இன்று தியானிக்க போகிறோம். சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 12வது வசனத்திலே, வேதத்தையும் சேனைகளின் கர்த்தர் தம்முடைய ஆவியின் மூலமாய் முந்தின தீர்க்கதரிசிகளை கொண்டு சொல்லி அனுப்பின வார்த்தைகளையும் கேளாதபடி தங்கள் இருதயத்தை வைரமாக்கினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வைரம் என்பது மிகவும் கடினத்தன்மை கொண்ட ஒரு இரத்தின கல். வைரம் எவ்வளவு கடினமானதோ அதை போல் அநேகர் இன்றைய நாட்களிலும் நம்மை நேசித்து கல்வாரி சிலுவையில் தம்முடைய ஜீவனை கொடுத்த நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளுக்கு செவி கொடாமல் தங்கள் இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். நம்ம ஒவ்வொருவரும் நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது சிந்தித்து பார்ப்போமா? தேவனுடைய வார்த்தையை கேட்கும் போது உடனடியாக நாம் கீழ்ப்படுகிறோமா, அல்லது இருதய கடினத்தினாலே அதை அலட்சியம் பண்ணுகிறோமா? பாவத்தை குறித்து பரிசுத்த ஆவியானவர் கண்டிக்கும் போது உடனடியாக நாம் மனம் திரும்புகிறோமா, அல்லது இருதய கடினத்தினாலே அதை நியாயப்படுத்துகிறோமா? இப்படிப்பட்ட கடினமான இருதயம் தங்களிடத்தில் காணப்பட காரணங்கள் என்ன? முதலாவதாக, தெய்வ பயமற்ற அகந்தையாய் காணப்படும் குணம். அதாவது தெய்வ பயம் இல்லாத, தாங்கள் சென்று கொண்டிருக்கிற வழி சரி, தங்களுக்கு யாரும் அறிவுரை சொல்ல வேண்டியதில்லை என்ற ஒரு மேட்டிமையான ஒரு மனநிலை தங்களை இருதய கடினத்திற்கு உள்ளாக்குகிறது. நீதிமொழிகள் 28வது அதிகாரம் 14வது வசனத்திலே, எப்பொழுதும் பயந்திருக்கிறவன் பாக்கியவான், தன் இருதயத்தை கடினப்படுத்துகிறவனோ தீங்கில் விழுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இனி இரண்டாவது காரியமாக, தேவனுடைய வார்த்தையை புறக்கணித்தல். அதாவது தங்கள் கர்த்தருடைய பரிசுத்த வேதாகமத்தை வாசிக்காமலும் மற்றும் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் மூலம் கொடுக்கப்படுகிற தேவனுடைய வார்த்தையை கேட்காமலும் இருந்து விசுவாசத்தில் குறைவுபட்டு இருதய கடினத்திற்கு உள்ளாகிறார்கள். விசுவாசம் கேள்வினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலேயே வரும் என்று நாம் தியானிக்கிறோம். இனி மூன்றாவது காரியம், கீழ்ப்படியாமை. அதாவது பார்வோன் எப்படி மோசையின் மூலம் வந்த தேவ கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய மறுத்து தன் இருதயத்தை கடினப்படுத்தினானோ, அதே போல்தான் தாங்களும் தேவனுடைய வார்த்தைகளை கேட்டாலும் அதற்கு கீழ்ப்படியாத ஒரு மனநிலையோடு தங்கள் இருதயத்தை கடினப்படுத்தி இருதய கடினத்திற்கு உள்ளாகி கொண்டிருக்கிறார்கள். இனி நான்காவது, தொடர்ச்சியான பாவ வாழ்க்கை என்று நாம் தியானிக்கலாம். அதாவது தாங்கள் ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் இருந்த குற்ற உணர்வு ஆவிக்குரிய வீழ்ச்சியினால் தங்களை விட்டு மெல்ல மெல்ல குறையும் போது பாவத்தை மீண்டும் மீண்டும் செய்து கடைசியில் அந்த பாவமே சாதாரணமான ஒன்று என்ற மனநிலை, அதாவது தங்களை பாவத்தின் வஞ்சனையினாலே இருதய கடினத்திற்கு உள்ளாக்குகிறது. ஆகவே தேவனுடைய வார்த்தை நம்மை எச்சரிக்கிறது, உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஐந்தாவது காரியமாக, மன்னிக்காமை மற்றும் கசப்பு என்பதாக நாம் தியானிக்கலாம். அதாவது மற்றவர்கள் தங்களுக்கு செய்த தவறுகளை மன்னிக்க மறுக்கும் போது கசப்பின் வேர் தங்கள் இருதயத்தில் ஆழமாக ஊடுருவி அதை கல்லாக மாற்றுகிறது. இனி ஆறாவது காரியமாக நாம் தியானிக்கிற பொழுது, உலக பிரியம். அதாவது உலகத்தின் மேல் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தின் மேல் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை என்பதாக 1 யோவான் 2வது அதிகாரம் 15வது வசனம் சொல்லுகிறது. அதாவது உலக காரியங்களில் அதிக ஈடுபாடு கொண்டு ஆவிக்குரிய காரியங்களை அலட்சியப்படுத்துவது இருதய கடினத்துக்கு வழிவகுக்கிறது. பிரியமானவர்களே, இந்த கடினமான இருதயத்தின் விளைவுகளை குறித்து பார்க்கும்போது கடின இருதயத்தால் ஏற்படும் ஆவிக்குரிய நஷ்டங்கள் என்ன என்பதை நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும். முதலாவதாக, தங்கள் ஜெபம் தேவனால் கேட்கப்படாத ஒரு நிலை. தங்கள் இருதயத்தை வைரமாக்கி காணப்படுகிறதினால்
சகரியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 7வது அதிகாரம் 12-13 நான் வாசிக்கிற பொழுது, மகா கடும் கோபம் சேனைகளின் கர்த்தரிடத்திலிருந்து உண்டாயிற்று. அதுல நான் கூப்பிட்ட போது அவர்கள் எப்படி கேளாமற் போனார்களோ அப்படியே அவர்கள் கூப்பிட்ட பொழுதும் நானும் கேளாமல் இருந்தேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். தேவன் தங்களை வருந்தி அழைத்த பொழுது செவி கொடாமல் போனவர்களுக்கு தங்கள் ஆபத்துகள் சோதனைகள் வரும்போது அவரும் அவர்களுக்கு செவி கொடுக்க மாட்டார். இனி இரண்டாவது, ஆவிக்குரிய கனிகளற்ற ஒரு நிலை. பரிசுத்த ஆவியானவரின் கனிகளான அன்பு, சந்தோஷம், சமாதானம் போன்றவை குறைந்து வெறுமை நிறைந்த வாழ்க்கையாக மாறுகிறது. இனி மூன்றாவது, எல்லாவற்றிற்கும் மேலாக ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகி முடிவில் பரலோக ராஜ்யத்தை இழக்கும் அபாயம். நீங்கள் ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகும்படி உங்களில் ஒருவனுக்காகிலும் அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உண்டாகாதபடி எச்சரிக்கையாயிருங்கள் என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் மக்கள் வனாந்திரத்தில் தேவனுடைய அற்புதங்களை கண்டும் அவருடைய வார்த்தைகளை கீழ்ப்படியாமல் இருதயத்தை கடினப்படுத்தி வாக்குத்தத்த தேசத்தில் பிரவேசிக்க முடியாமற் போனார்கள். பிரியமானவர்களே, தேவன் உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுக்க விரும்புகிறார். உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை அவர் கட்டளையிட விரும்புகிறார். கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுக்க அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, இன்று உங்கள் இருதயத்தை சோதித்து பாருங்கள். அது வைரம் போல கடினமாய் இருக்கிறதா, அல்லது தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு அதற்கு அப்படியே கீழ்ப்படியும் நவமான சதையான இருதயமாக இருக்கிறதா? இன்றைய உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுங்கள். உண்மையான மனம் திரும்புதலோடு, தேவனே எனக்குள் சுத்த இருதயத்தையும் நிலைவரமான ஆவியையும் எனக்கு தாருங்கப்பா என்று அவரை நோக்கி நறுங்குண்ட இருதயத்தோடு மனம் திரும்புவோம். தேவனுடைய வார்த்தைகளுக்கு உடனே எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் நாம் கீழ்ப்படிவோம். 7 தரம் மாத்திரமல்ல, 70 தரம் மட்டும் மன்னி என்று இயேசு போதித்தார். அதற்கு கீழ்ப்படிந்து மற்றவர்கள் தங்களுக்கு செய்த தவறுகளை அவர்களுக்கு மன்னித்து தேவனிடத்திலிருந்து இரக்கம் பெற்று ஆவியின் கனி நிறைந்த அனுபவத்தோடு அவரால் வழிநடத்தப்பட்டு அவருடைய பிள்ளைகளாய் அவருக்கு சாட்சிகளாக வாழ்வோம். கர்த்தர் தாம் இறங்கி நம்ம எல்லாரையும் அளவில்லாமல் அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.